ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? டிக்கெட் எவ்வளோ தான் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம குவைத்திலேருந்து கிளம்புனா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மெடிக்கல் ஸ்டாம்பிங் இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஏர்போர்ட் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, நம்ம ஓப்பன் பண்ண பிற்பாடு போமா இல்லைனா முன்னாடியே வந்து கிளம்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கு விமான சேவை இருந்தாலும் குவைத்திலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு விமான சேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஃபீல் பண்ணவங்க, இவங்க எல்லாருக்குமான முக்கியமான வீடியோ தான் இது. இந்த வீடியோ குவைத்திலிருந்து பயணிக்கக்கூடிய பயணிகள் விமான சேவை மற்றும் எந்தெந்த வழித்தடங்கள் மூலியமாக ப்ராப்பராக வந்து பயணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்ல போகுது. அதனால் இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற எண்ணெயை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையம் தற்போது இருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் குவைத்தில் இருந்து இந்தியா, இலங்கை மற்றும் பிற நாடுகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் சவுதி அரேபியா தமாமில் இருக்கக்கூடிய விமான நிலையம் மற்றும் அல் கைசுமா விமான நிலையத்தின் மூலமாக பயணத்தை வந்து மேற்கொள்றாங்க. இப்படி பயணம் செய்யக்கூடிய நபர்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு பயணம் செஞ்சாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டுமே இந்த விமான சேவை இருந்து வந்தது. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை சர்வதேச விமான நிலையத்துக்கு மட்டும்தான் ஜசீரா விமான சேவை இருந்து வந்ததாக தெரிகிறது. இதனால தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதிகமான நபர்கள் வந்து டாக்ஸி இல்லைனா பஸ் மூலியமா தான் வந்து சென்னை ஏர்போர்ட்ல இறங்கி வந்து ஊருக்கு போயிருந்திருப்பாங்க. தற்போது பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய தமாமில் இருந்து திருச்சிராப்பள்ளிக்கு நேரடி விமான சேவையை ஜசீரா ஏர்லைன்ஸ் நிறுவனம் தற்போது தொடங்கியுள்ளது. இந்த விமான சேவை பாத்தீங்கன்னா வந்து வாரத்தில் வந்து செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் வந்து தமாம் ஏர்போர்ட்ல வந்து திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட்டுக்கு வந்து பயணத்தை வந்து மேற்கொள்ளுது. இப்போ குவைத்துல இருந்து டைரக்டா வந்து ஃபிளைட் வந்து கிடையாது. அதனால வந்து தென் மாவட்டங்களுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த விமான சேவையை வந்து பயன்படுத்திக்கிடலாம். இப்போ அது மாதிரி ஊர்ல இருந்து குறிப்பா வந்து சொல்லணும்னா இந்த தென் மாவட்டங்கள்ல இருந்து இங்க குவைத்துக்கு வந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களும் வந்து இந்த விமான சேவையை வந்து பயன்படுத்திக்க முடியும். இப்போ திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் இருந்து புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 தினங்களில் விமான சேவை வந்து தமாம் ஏர்போர்ட்டுக்கு வந்து இருக்குது. இதை பயன்படுத்திக்கிட்டு இங்க குவைத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமா வந்து வர முடியும். இப்போ நீங்க சவுதி அரேபியாவுக்கு வர போறீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் வந்து கிடையாது. அங்கே நீங்கள் தமாமோ இல்லைனா அல் கைசுமா இப்போ அங்கேயே வந்து கிடலாம். இப்போ நீங்கள் குவைத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் அங்கே ஊர்லேயே வந்து ட்ராவல்ஸில் வந்து இந்த டிரான்சிட் விசா பற்றி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்குங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் இங்கேருந்து குவைத்துலேருந்து நீங்கள் வந்து ஊருக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டிரான்சிட் விசா இங்கே ஆன்லைன்லேருந்து அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் வந்து ஊருக்கு போகணும். இப்போ குவைத்துலேருந்து இப்போ நீங்கள் சவுதி வழியாக இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னா சாலை மார்க்கமாக தான் வந்து இங்கேருந்து வந்து நீங்கள் சவுதிக்கு போக முடியும். எப்படி போகலாம் அப்படிங்கிறத அந்த டீட்டெயில்ஸோட வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி ஊர்லேருந்து இங்கே குவைத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதே சேம் மெத்தட் தான். இப்போ நீங்க வீடுகளுக்கு வந்து வேலைக்கு வர போறீங்கன்னா வந்து உங்களோட கஃபீல் இல்லைன்னா வந்து ஏஜென்சி மூலியமா வந்து வர போறீங்கன்னா உங்களோட ஸ்பான்சர் கிட்ட வந்து டீட்டெயில்ஸா வந்து கேட்டுக்குங்க. ஒருவேளை நீங்க கம்பெனி விசால வர மாதிரி இருந்தா சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடம் கேட்டுக்கிட்டு வாங்க. குவைத்துல இருந்து ஊருக்கு போற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல ஊர்ல இருந்து குவைத்துக்கு வர மாதிரி இருந்தாலும் சரி, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஊருக்கு போகணும் இல்லைன்னா இங்க வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் செஞ்சு விட்டுட்டு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க. See you நண்பா.